வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள். 2 ஆக்ஷன் பிரியர்களுக்கு கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். அதுக்குன்னு தகட்ட லாரியில் ரத்தத்தை வந்து கொட்டுற அந்த ஆக்ஷன் படம் கிடையாதுப்பா. அதை தாண்டி கொஞ்சம் ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்குது. அதனால தான் இந்த 2 படத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக இந்த வீக்கெண்டுக்கு இந்த படங்களை லிஸ்ட்டு போடலான்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இதை ஓவர்டேக் பண்ணுற வகையில் ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சா, சரி அதோட சேர்ந்து இதையும் சொல்லி விட்டுருன்னு தான் இந்த லிஸ்ட்டு. இந்த 2 படத்தை கன்ஃபார்ம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த லாங் வீக்கெண்டில் பார்த்து விட்ருங்க. ஃபர்ஸ்ட் த ப்ராசிக்யூட்டர் அப்படிங்கிற படம். இதில் வெறும் ஆக்ஷன் ஏரியாவோட சேர்ந்து கோர்ட்டில் கேஸும் நடக்கும். ஸோ அந்த கேஸும் ஜெயிக்கணும், இங்கே சண்டை போட்டும் ஜெயிக்கணும். நம்ம ஹீரோ இருக்கிறாரு, அடிதடின்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஆளு. அப்படி இருந்த அவரு இப்ப டிபார்ட்மெண்ட் மாதிரி கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு இப்ப வக்கீலா மாறிட்டார். போலீஸா கிரிமினலை பிடிச்ச இல்ல, தூக்கி போட்டு மிதிச்ச மனுஷன் இப்ப கிரிமினலை ஒழுங்கா பிடிக்கணும், அவனுக்காக வாதாடணும், அவன் தப்பு செஞ்சான்னா அதுக்கான தண்டனையை வாங்கி தரணும்னு இப்ப கேஸு கணம் கோட்டார் அவர்களே ஜட்ஜு இப்படிங்கிற மாதிரி ரூட்ல போகணும். அப்படி அவருக்கு ஒரு கேஸ் வருது. இப்பதான் டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்திருக்கிறாரா. அவருக்கு என்ன கேஸ் கொடுக்குறாங்கன்னா, தம்பி பெரிய கேஸ்லானப்பா, சப்ப கேஸ், அவன் வீட்டுக்கு ட்ரக் வந்து டெலிவரி ஆயிருக்குதுப்பா, அப்பவே புடிச்சிட்டான், அப்பவே ஓட பார்த்தா அவனை புடிச்சிட்டான். இப்போ இந்த கேஸ் சப்ப கேஸ் தான், டக்குன்னு முடிச்சு விட்டுரு, அவனே ஒத்துக்கிறான், ஸ்ட்ரைட்டா உள்ள தள்ளிடலாம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அந்த கேஸை இவர் கொஞ்சம் சீரியஸா எடுக்க பாக்குறாரு. சரி, அந்த அரெஸ்ட் ஆன பையன் அவங்க தாத்தா இருக்கிறாரு, ஆக்சுவலா என்ன நடந்துச்சு, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இவர் கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாரு. இந்த பையன் கேஸ்ல ஏகப்பட்ட பெரிய ஆளுங்களும் கையை வைக்கிறாங்க. ஸோ எல்லார் கையிலையும் நம்மால் புத்தூர் கட்டி எப்படி போட்டாருங்கிறது தான் படமே. இதுல ஹீரோவான டானியன் அவரே தான்ப்பா, அவரே டைரக்ட் பண்ணிக்கிட்டாரு, ஆக்ஷன் ஏரியாவும் அவரே மாசா பண்ணி விட்டாரு, டைரக்ஷன் பண்ணி விட்டாரு. ஏன்னா இப்போ ஜான்விக்ல அவர் பிளைண்ட் அசாசினா வந்தார்ல, ஜான்விக் 4ல தனியாக அந்த கெயின் கேரக்டருக்கு ஒரு படம் இருக்குது, அதே அவரும் டைரக்ட் பண்ண போறாரு. மனுஷன் ஆக்ஷன் ஏரியாவை நல்லா தான் டைரக்ட் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் கோர்ட்டு கேஸ்னு இப்படி போகிறதுனால ஆக்ஷன் ஏரியா சும்மா லைட்டாக ஓரமாக தான் இருக்குன்னு நினச்சேன், அதுவுமே அதிகமாக தான் இருக்குது. மெட்ரோ ட்ரெயினில் ஃபைட் ஒன்று வருங்க. இப்போ நம்ம சைடில் அப்படி ஒன்று எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்த சும்மா வளைச்சு காட்டு, செம்மையாக இருக்கணும் அந்த ஃபைட்டு இப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, போட்டு அடிச்சு நோருக்குங்கடான்ற மாதிரியே இருக்கிற எல்லா கம்பி உட்கார இடம் ஒன்று விடாமல் அடிச்சு அப்பள மாதிரி ஆக்கிவிட்டு அடிச்சுக்கிட்டு மாண்டுட்டு, உனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு அந்த ட்ரெயின் இப்படி சின்ன பின்னம் ஆக்கிட்டியாடா அப்படிங்கிற அளவுக்கு மொத்த ட்ரெயினுமே அப்பளமாகிற அளவுக்கு அடிச்சுப்பாங்க. அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இங்கே வந்து, சார் என் கட்சிக்காரன் ரொம்ப நல்லவன் சார்னு இங்கே வாதாடவும் செய்யணும், அங்கே போட்டு வாயிலே மிதிக்கவும் செய்யணும். ஆக்சுவலாக ஆக்ஷன் ஏரியாவும் நல்லாவே இருந்துச்சு. 10வதுக்கு இந்த கேஸை விசாரிக்கிற விதம், அதில் இவர் டம்மி பண்ணுறாங்களேன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸை விசாரிச்சு போகிறதுங்கிற மாதிரி அந்த ரூட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஹீரோவா மாஸ்க் காட்டினா மட்டும் 10வது ராசா, கொடுத்த கேஸையுமே என்னன்னு பார்க்கணுங்கிற மாதிரி 2 ரூட்லையுமே மனுஷன் டிராவல் பண்ணணும். அந்த மாட்டின பையனும் சரி, அவன் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. அவங்களோட தாத்தா கேரக்டர் அதுதான் கொஞ்சம் லைட்டாக எமோஷனல் ட்ராக், அதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சே பாவம்ல எப்படி இவனை மாட்டி விட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு இறக்கப்படுறதுக்கு சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க. ஓகே, ஆக்ஷன் பிரியர்களுக்கு சண்டை சீன் வரும்போது அவங்க செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. டக்குன்னு கோர்ட்டு கேஸ் வரும்போது ஓகே இதுவும் கொஞ்சம் கதைன்னு இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ரூட்டையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆக்ஷன் பிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் நார்மலாக எல்லாமே கலந்த ஒரு படமாக இருந்தால் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன்பா அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் தாராளமாக செட் ஆகும். 18+ சமாச்சாரங்கள்லாம் இல்லைப்பா, ஃபைட்டு மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற வகையில் தான் இருக்கும். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் கேஸ் விஷயத்தெல்லாம் ரொம்ப டீப்பாக ஆஹா கிரைம் த்ரில்லர் படம் பார்த்துட்டேன் அந்த ரேஞ்சுக்கு ஏதாச்சும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் இருக்குமான்னா அப்படிலாம் கிடையாது. இவரே இப்போ டிபார்ட்மெண்ட் மாதிரி வந்திருக்கான்றதுனால மொதல் கேஸுங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு மேலோட்டமாக தான் ட்ரை பண்ணுவார். அடிதடி ஆளுகிட்ட போயிட்டு நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னால் இவ்வளோ தான் சார் நார்மலாக பண்ணுவார்ன்ற மாதிரி அந்த ஏரியா கொஞ்சம் மேலோட்டமாக தான் இருக்கும், ஆக்ஷன் ஏரியா அதிகப்படியாக இருக்கும். ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படம் இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லைப்பா, டென்ஷன் ஆகாதீங்க, சீக்கிரமே தமிழ் டப்பிங் விட்டுருவாங்க. அடுத்து சொல்ல போகிற படமும் தமிழ் டப்பிங்கில் இல்லை, பட் கூடிய சீக்கிரம் தமிழ் டப்பிங் வந்து விடும். பட் தாராளமாக நீங்கள் ஃபேமிலியாகவே இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். 2வது படத்துக்கு வரேன், நோவகெயின் அப்படின்ற படம். ஆக்சுவலாக நம்ம இந்த ஹீரோ இருக்கிறாரு, இப்போ தான் போன மாதம் கம்பெனிங்கிற ஒரு படம், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு படம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலாக இது ரத்த கலரியான ஃபைட் சம்பவம் தான், ஆக்ஷன் ஏரியா தான், அதே ஹீரோயினை தூக்கிட்டாங்க, ஹீரோ போய் காப்பாற்றுற இதே பேசிக் டெம்ப்ளேட் தான். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம், பிடிச்ச விஷயமே என்னன்னா, ஹீரோ வந்து மாசுங்க, அவரை கையை வச்சிங்கன்னா காலிங்க, அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா ஒருத்தனு முன்னாடி நிற்க மாட்டீங்க இப்படிங்கிற லெவலில் இல்லாமல் ஹீரோவுக்கு சூடு கிடையாது, சொரணை கிடையாது, நோ சூடு நோ சொரணை தான் நம்ம ஹீரோவோட கேரக்டர். என்னடா கேரக்டர்னா, எஸ் அவருக்கு வலினா ஒன்றுமே கிடையாது, எஸ் ஹீரோவுக்கு வலிக்கவே வலிக்காது, ஆமாங்க உடம்பே மறுத்து போன ஒருத்தன், அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. ஆக்சுவலாக பிரச்சனைன்றத வரம் தான். இப்போ கையில் கத்தியத்தை அவர் குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரத்தம் வரும், ஆனால் வலி அவருக்கு இருக்காது, லைட்டாக எறும்பு கச்சா மாதிரி கூட எந்த ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ இப்படிப்பட்ட மொத்தமாக மறுத்து போன ஆளு தான் நம்ம ஹீரோ. உடம்பு மறுத்து போனாலும் மனசுக்குள்ளே காதல் லைட்டாக இருக்குது. ஸோ ஹீரோயின் மேலே இவருக்கு காதலும் வருது. இவர் பேங்க்கில் வேலை செய்கிறாருப்பா. அந்த பேங்க்கில் கொள்ளக்காரங்க வந்து காசை ஆட்டையை போட்டுன்னு போகிறாங்க, போலீஸ் மாட்டிக்கு போகிறோம், இந்த பிள்ளையை நாங்கள் கடத்தி கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினையும் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயினை காப்பாற்ற, அது இல்லாமல் பேங்க்கில் கொள்ளையடிச்சவங்களையும் பிடிக்க நம்மால் உள்ளே இறங்குறாரு. வழியே இல்லாத இவரு நம்மளை வயிறு குடுந்து சிரிக்க வைக்கிற வேலையை தான் பார்க்க போகிறாரு. அதுதான் இந்த படம். ஸ்டார்டிங்கே, படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோட பிரச்சனை இதுதான் ஓப்பனிங்கே சொல்லிவிடுவாங்க. அது
அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையோட பண்ணுற ஒரு விஷயங்களும் ஃபன் மோடில் இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டராக ஒரு கிரிமினலாக இவர் சமாளிச்சுட்டு போனோம். ஆனால் இவருக்கு தான் வழின்ற ஒன்று இல்லையே. அந்த விஷயத்தினால மனுஷன் எப்படிலாம் எஸ்கேப் ஆகிறாருங்கிறத ஃபன் மோடில் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வலிங்கிற ஒரு மேட்டரை வச்சுருந்தீங்கன்னா மனுஷன் அடிபட்டு மிதிப்பட்டு அங்கேயே காலி. அந்த ஒரு ஏரியாவை ஸ்மார்ட்டாக டீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் வர விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். யாரா நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி அவர் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருந்துச்சுப்பா. எனக்கு ஒரு மாதிரி இது ஒரு வைபாக செட் ஆச்சு. இப்போ பறந்து அடிக்கிற டோனிஜா படங்களும் பார்த்துட்டோம். இல்லைப்பா பறந்துலாம் அடிக்க மாட்டேன், துப்பாக்கியை தூக்கிட்டேன், 100 பேர் வந்தாலும் சுட்டு தட்டு போயிட்டே இருப்பேன்னு ஜான்விக் ஏரியாவையும் பார்த்துட்டோம். இவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. இவர் ஒரு சாதாரண ஆள். என்ன வலிக்காது, அந்த வலி இல்லைங்கிற விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க படம் முழுக்க விளையாடி இருப்பாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக டீல் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே சிரிக்க தான் வைக்கும். குட்டி ஐடியாஸாக நிறைய இடம் நல்லா ஒர்க் ஆச்சு. ஒரு ஜாலியான அதே டைம் ஆக்ஷனை கொஞ்சம் ராவாக டீல் பண்ண படம். இது ஒரு ஜாலி வைபில் இருக்கிற படம். ஓப்பனிங்கே அந்த மைண்ட் செட்டோட கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் உங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சுன்னா அதே வைபில் இருக்கும். இது ஒரு சிம்பிளான படம்பா. ஆஹா சீனுக்கு சீன் வயிறு குழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பானா இந்த ஐடியாவோட செட் ஆகிட்டிங்கன்ற பட்சத்தில் போக போக ஒரு மாதிரி சிம்பிளாக ஜாலியாக இருக்கும். இந்த படத்தை ஃபேமிலியாக ட்ரை பண்ணலாமான்னா ஒரு குட்டி ரொமான்டிக் சீன் வரும். அந்த ஏரியா மட்டும் வேணால் ஸ்கிப் பண்ணுறங்க. மற்றபடி இந்த ஆக்ஷன் ஏரியாங்கிறது கொஞ்சம் ராவாக இருக்கும். பட் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. எங்கேயும் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்காது. அந்த இடமே சிரிப்பு தான் வரும். ஃபர்ஸ்ட் படம் அந்த ப்ராசிக்யூட்டருங்கிற படம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இந்த கோர்ட்டு கேஸு ப்ளஸ் ஆக்ஷன் ஏரியான்னு ஒரு பக்கா பேக்கேஜ் பண்ண படம். இது சிம்பிளாக ஐடியா நல்லா இருக்கே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் அதை வச்சு நல்லாவே டீல் பண்ணிங்கடா அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு படம். ஆக்ஷனை நான் வழக்கமான ரூட்டில் பார்க்கணுமா இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக காமெடியாக பார்க்கணுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. பட் 2 படங்களுமே தாராளமாக ட்ரை பண்ணலாம். 2 படங்களையும் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் லிஸ்ட் இருக்குதுப்பா, இன்னும் படம் இதோட முடியல. இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நான் வீடியோட வரேன். ஸோ நீங்கள் இன்னும் என்னென்ன படங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க இந்த லாங் வீக்கெண்டுக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பை.